இந்தியன் பிரீமியர் லீக் 2025 ஆறாவது போட்டி ராஜஸ்தான் ராயல்ஸ் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் கடையில் நடக்க போது அதோட ஃபேண்டசி ப்ரிவியூ பார்க்க போகிறோம். ரெண்டு டீமுமே முதல் போட்டியில் தோத்துருக்காங்க. முதல் வெற்றி யாருக்கு? @MSC Cricket 11 அப்படின்னு சர்ச் பண்ணி டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. குழப்பம் இருந்ததுன்னா டாப் கமெண்ட் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. XL11 ஸ்மால் லீக்கு பெஸ்ட்டாக இருக்குது. லீடர் போர்டு இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் சீரியஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு பக்கம் ஹெவி இன்வெஸ்டருக்கு, இன்னொரு பக்கம் இங்கே ஸ்கில் கார்டுனா பாயிண்ட் பேஸில் பெஸ்ட்டாக இருந்தீங்கன்னா ப்ரைஸஸ் கிடைக்கும். கண்டிப்பாக பயன்படுத்திங்க. ரெகுலராக ஃப்ரீ கான்டெஸ்ட் கொடுக்குறாங்க. ப்ராக்டிஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு, புதுசாக விளையாடணும்னு நினைக்கிறவங்களுக்கு சூப்பரான வாய்ப்பு. XL11 இன்ஸ்டால் பண்ணலைன்னா டாப் கமெண்ட் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி என்னோட ரெஃபரல் கோடை பயன்படுத்த மறக்காதீங்க. வென்யூ பார்சபரா கிரிக்கெட் ஸ்டேடியம், குவஹாத்தியில் தான் இந்த போட்டி. மழைக்கான வாய்ப்பில் March 26 7:30 PM ஸ்டார்ட் ஆகுது. டோட்டலாக 4 போட்டி, அதில் 3 ரிசல்ட் ஓரியன்ட், 1 நோ ரிசல்ட்டு. அதனால் டேரெக்டாக ஸ்கோரையே பார்த்துருவோம். இந்த ரெண்டு டீமுக்கு இடையில போன சீசனில் ஷெடியூல் பண்ணாங்க, அது நோ ரிசல்ட்டாக போச்சு, ஒரு பால் கூட வீசப்படாமல். BBS பஞ்சாப் கிங்ஸோட மோதினாங்க. அதில் பஞ்சாப் கிங்ஸ் ஜெயித்தாங்க. 144 மட்டுமே போன சீசனோட எண்டில் அடித்தாங்க. அதில் பஞ்சாப் கிங்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக சேஸ் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி 199 RR அடித்தாங்க. DC தோத்தாங்க 140 ரேஞ்சில் ஸ்கோர் பண்ணி. அண்ட் அதுக்கு முன்னாடி பஞ்சாப் 197 அடித்தாங்க. 192 வரைக்கும் RR வந்தாங்க. RRோட ஹோம் அப்படின்னா கூட 2 போட்டி பஞ்சாப் கிங்ஸுக்கு எகென்ஸ்டாக தோற்றுருக்காங்க. ஒரு க்ளோஸ் மேட்ச்சு. அண்ட் டிசிக்கு எகென்ஸ்டாக கம்ஃபர்டபுளாக ஒரு வெற்றி. ரீசெண்டாக ஸ்கோர்ஸ் நிறைய வந்துட்டுருக்கு. இந்த பர்டிகுலர் கிரவுண்டு பொதுவான தன்மைன்னு பார்க்கும்போது கொஞ்சம் ஸ்லோ நேச்சர். பட் இப்போ எந்தெந்த டீமோட மோத போகிறாங்க இந்த பர்டிகுலர் கிரவுண்டில்? இந்த சீசனில் 2 போட்டி, ஒரு போட்டி அகென்ஸ்ட் KKR, இன்னொரு போட்டி அகென்ஸ்ட் CSK. இந்த இடத்துல யோசிக்கும் போது கண்டிப்பாக 2 டீமுமே ஸ்பின் பேஸில் பெட்டராக இருக்கனால ஓரளவுக்கு டீசெண்டான ஃபாஸ்ட் ட்ராக் இல்லை பேட்டிங் ட்ராக் அப்படின்னு கொடுக்க வாய்ப்பு. அதை கொஞ்சம் மைண்ட் பண்ணிக்கோங்க. பெல்டடாக ட்ராக் இருந்தால் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏர்லி டேஸில் பெல்டடாக ட்ராக்ஸ் இருக்கும், லேட்டர் பேஸில் கொஞ்சம் டவுன் ஆகும். டவுன் ஆனால் தான் கொஞ்சம் ஃபேண்டசிக்கு நமக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா இப்போ ஃபேண்டசி பாயிண்ட் சிஸ்டம் அப்படிங்கிற வகையில் ட்ரீம் லெவனில் எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னு தெரியும். பேட்டர்ஸுக்கு ரொம்பவே அட்வான்டேஜ் இருக்குது. இதில் இம்பாக்ட்ஸ் அப் அப்படிங்கிற ஒரு விஷயம் IPL தொடர்றதுனால இங்கே நிறைய ஸ்கோர்ஸ் வருது. ஆடியன்ஸை கவர் பண்ணுறதுக்காக ஏர்லியாக நிறைய ஸ்கோர் வர மாதிரி தான் ட்ராக்ஸையும் கொடுக்குறாங்க. பவுண்டரி டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் மீடியமாக தான் இருக்குது. ஸோ அது ஓவராலாக பார்க்கும்போது டெஃபினட்டாக ஸ்கோரிங் பேஸில் இன்றைக்குமே மேட்ச் இருக்குங்கிறது தான் எதிர்பார்ப்பு. RRஆ இல்லை KKRஆ அப்படின்னு பார்க்கணும். அதில் சேஸ் பண்ணுற டீமுக்கு கொஞ்சம் அட்வான்டேஜ் இருக்குது. ராஜஸ்தான் ராயல்ஸு போன போட்டியில் சொதப்பிட்டாங்க, அவரோட கேப்டன்சி சரியில்லை அப்படிங்கிற மாதிரி நிறைய விமர்சனங்கள் ரியான் பராக் மேலே வந்தது. ஒரு பாயிண்ட் பின்னாடி போய் யோசிச்சா சன்ரைசர்ஸ் அந்த போட்டியில் ஜெயிப்பாங்க அப்படிங்கிறது ஓரளவுக்கு கெஸ் பண்ண விஷயம். அவங்களோட ஹோமு 286 ரன்ஸ் அடித்தாங்க அப்படிங்கும்போது அவங்க ஜெயிப்பாங்க அப்படின்னு எதிர்பார்ப்பு இருந்தது. அப்படி இன்னொரு பக்கம் RR 240+ வரைக்கும் வர முடிஞ்சதுன்னா டெஃபினட்டாக சன்ரைசர்ஸோட பவுலர்ஸும் ஸ்ட்ரகிள் ஆகியிருக்காங்க. அங்கேயும் ப்ராப்ளம் இருந்திருக்கு. ஒரு பாயிண்டில் யசஸ்வி ஜெய்ஸ்வால், ரியான் பராக் இந்த டீமோட பெஸ்ட் பேட்டர்ஸ். அவங்க 2 பேருமே சுத்தமாக ஸ்கோர் பண்ணலை அப்படிங்கிற இடத்துல 240+ வந்துட்டாங்கங்கிறது ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு பெரிய பாசிட்டிவாக தான் நான் பார்க்குறேன். அந்த இடத்துல அவங்க நல்லா தான் பண்ணியிருக்காங்க. பெல்டராக ட்ராக்ஸ் இருந்துருச்சு. இந்த டீமுக்கு பிரச்சனைன்னு சொன்னால் பவுலர் சைடு 5 பவுலர்ஸ் இருக்காங்க. இந்த 5 பவுலர்ஸுமே ஓப்பனிங் பவுலர்ஸாக இருக்கிறது தான். ஜோஃப்ரா ஆர்ச்சர் நியூ பாலில் ஸ்பெஷலிஸ்ட்டாக பார்த்துருக்கோம். தீக்ஷனா ஸ்ரீலங்காவில் நியூ பாலில் ஹார்ட் பாலில் இவர் தான் வீசுவார். துஷர் தேஷ்பாண்டே CSKக்கு விளையாடும்போது நியூ பால் எடுத்து வீசுவார். சந்தீப் சர்மா எப்பயுமே நியூ பாலில் ஸ்பெஷலிஸ்ட்டாக இருந்திருக்கார். ரீசெண்டாக தான் எண்டோஸில் நிறைய பயன்படுத்துகிறாங்க ராஜஸ்தான் ராயல்ஸு. ஃபரூக்கி இதில் ரொம்பவே ஸ்பின் ஸ்பெஷலிஸ்ட்னு சொல்லலாம். குறிப்பாக முதல் போட்டி அப்படிங்கும்போது நிறைய நேரங்களில் சக்ஸஸ்ஃபுல் பவுலராக ஃபசல்ஹாக் ஃபரூக்கி தான் இருந்திருக்காரு. இந்த பேஸில் இது கொஞ்சம் ப்ராப்ளம் தான். போன போட்டியில் ஒரு பிளான் இருந்தது அவங்கள்ட்ட. ஏன்னா ஜோஃப்ரா ஆர்ச்சரை லேட்டாக கொண்டு வந்ததுனால நிறைய ரன்ஸுக்கு போனார் அப்படிங்கிறது இருந்தால் கூட எளியாக இருந்தாலும் அந்த ரன்ஸுக்கு போயிருக்க முடியும். ஏன்னா எந்த பவுலராலையும் பவுல் பண்ண முடியல அந்த ட்ராக்கில். பெல்டராக இருந்தது. என்ன சொல்ல போனால் குட் லென்த் பாலே 6 இந்த மாதிரி பயங்கரமாக போச்சு. நிறைய நேரங்களில் குட் லென்த் பால் தான் 6 போச்சு அப்படிங்கிறதும் இருக்குது. போன போட்டியில் ஒரு பிளான் அப்படின்னா ஏர்லியாக ஃபரூக்கி வித் தீக்ஷனான்னு பயன்படுத்தலாம். தீக்ஷனா ஒரு பாயிண்டில் லெஃப்ட் ஹேண்டர்ஸுக்கு எகென்ஸ்டாக நல்லா வீசுவார், ஒரு ஆஃப் பிரேக் பவுலர் அப்படிங்கிற ஆங்கிளில். ஓகே ஹெட் இன்னொரு பக்கம் அபிஷேக் சர்மா 2 பேருமே ஃபாஸ்ட் பவுலர்ஸை விரும்பி விளையாடுற அந்த இடத்துல தீக்ஷனாவை இன்ட்ரடியூஸ் பண்ணி ஃபைட் பண்ணலாம் அப்படின்னு தான் யோசிச்சாங்க. அது ஓரளவுக்கு ஓகேன்னு தான் சொல்லணும்னா மற்ற பவுலர்ஸை விட தீக்ஷனா நல்லா தான் வீசினார் அப்படின்னு சொல்லலாம். விக்கெட் டேக்கிங் பேஸ்லேயும் இருந்தார். மிடில் பேஸில் துஷர் தேஷ்பாண்டே பயன்படுத்திக்கலாம். நான் வேரியேஷன் கொடுக்குற பவுலர் அதில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்கார். அந்த ஆங்கிளில் தான் அவர் யோசிச்சாங்க. ஃபரூக்கி நியூ பாலில் ஸ்பெஷலிஸ்ட். ஆர்ச்சரை பேக் ஹேண்டில் கொஞ்சம் யார்கர் லென்த் இந்த மாதிரி இடத்துல பயன்படுத்திக்கலான்னு யோசிச்சாங்க. பட் இது எல்லாமே
பெருசாக ஒர்க் ஆகலை. அதுக்கு காரணம் ட்ராக்ஸ் எல்லாமே பெல்டராக இருந்தது. அதுதான் ரீசன் நான் சொல்லுவேனே தவிர பவுலர் சைடு மிஸ்டேக்னு பெருசாக யோசிக்க முடியாது. இல்லை கேப்டன் மிஸ்டேக்கோ மேனேஜ்மெண்ட் மிஸ்டேக்கோ. இதில் கேப்டன் மிஸ்டேக்குன்னு எங்கே யோசிக்க முடியும்? ஏற்கனவே ஒரு பிளான் பண்ணி இப்படி போகலாம் அப்படின்னு பராக்கு சொல்லியிருப்பாங்க. சில விஷயங்களை மட்டும்தான் அவர் மாற்ற முடியும். ஃபீல்ட் செட் இந்த மாதிரி இடத்துல தான் மாற்ற முடியும். அந்த வகையில் ஒரு ஓரளவுக்கு ஓகேவாக தான் பண்ணார். அந்த அளவுக்கு நர்வஸ் ஆகிற மாதிரி அவரை ஃபீல் பண்ணி பார்க்க முடியல. பட் கண்டிப்பாக பேட்டிங்கில் அது ரிஃப்ளெக்ட் ஆச்சு. நிறைய ஸ்கோர் வரும்போது குயிக்காக ஆடணும் அப்படிங்கிற அந்த ஆங்கிளில் எல்லையா அவுட் ஆனாரா, அது வந்து அண்டர்ஸ்டாண்டபிள். இது கொஞ்சம் கேப்டன் நியூ கேப்டன் அப்படிங்கும்போது ப்ரெஷர் இருக்கும். பட் ஓவராலாக நல்லா பண்ணாங்க ராஜஸ்தான் ராயல்ஸ் போன போட்டியில். இந்த போட்டிக்கு வந்துடுவோம். ஜெய்ஸ்வால் என்ன மாதிரி பிளேயர் அப்படின்னு தெரியும். கவுஹாத்தி பொறுத்த வரைக்கும் 3 போட்டி இந்த டீம் விளையாண்டுருக்காங்க. அதில் ஒரு 60 அடிச்சிருக்காரு. கேகேஆருக்கு எகென்ஸ்டாக ரீசெண்டாக ஒரு 98 அடிச்சிருக்காரு. கொஞ்சம் ஓகே. அதே நேரத்தில் ஓரளவுக்கு கன்சிஸ்டன்ட் இருக்குது. பட் வேர்ல்ட் கப் ட்ராப் அப்படிங்கிறது கொஞ்சம் பாதிக்கிற ஒரு விஷயம்னால போன போட்டியில் இதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கம்பேக் பண்ணுவார் அப்படிங்கிறது தான் எதிர்பார்ப்பு. சஞ்சு ஜென்ரலி ஏர்லி டேஸில் பெஸ்ட் அவுட்புட் கொடுப்பார். லேட்டர் டேஸில் டவுனாக இருப்பார். போன சீசனோட எண்டில் பாருங்கள் அவ்வளோவா ஸ்கோர் இல்லை. போன போட்டியில் நம்ம சொல்லியிருந்தோம் ஏர்லியாக வந்து பெஸ்ட் அவுட்புட் கொடுப்பார். இது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயமாக தான் இருக்குது. ஸோ அந்த வகையில் போன போட்டி அதே மாதிரி இந்த போட்டியிலையும் பெட்டராக கூட விளையாடலாம். பெல்ட்ராக கொடுத்தா கேகேஆர் கெயின்ஸாக ஓரளவுக்கு டீசென்ட் நம்பர் வச்சுருக்காரு ரீசெண்டாக. அண்டு ஜெய்ஸ்வாலும் ஃபாஸ்ட் பவுலிங்க்கு அதிகமாக விக்கெட் விட்டுருக்காரு. சஞ்சுவும் ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு எகென்ஸ்டாக அதிகமாக விட்டுருக்காரு. அதில் குறிப்பாக லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தராக்ஸ் லெக் பிரேக் பவுலருக்கு மிடில் போனால் அவுட் ஆகிறாரு. அது கூகுளி பவுலருக்கு நிறையா அவுட் ஆகுது நம்ம பார்த்துருக்கோம். ரியான் பராக் ரீசெண்டாக ஓரளவுக்கு டீசென்ட் நம்பர் வச்சிருக்காரு. கண்டிப்பாக நல்லா விளையாண்டுருக்காரு. அதில் டவுட் இல்லை. போன சீசன் அவருக்கு நல்ல சீசனாகவே அமைஞ்சுது. கேகேஆருக்கு எகென்ஸ்டாக அவ்வளோ பெஸ்ட் இன்னிங்ஸில் ஒரு இன்னிங்ஸு போன இன்னிங்ஸு அது 14 பால் 34. குவஹாத்தியில் 2 இன்னிங்ஸு 20+ இருந்திருக்கு. 20+நாவே இப்போ போதுங்கிற அளவுக்கு போய்கிட்டு இருக்கு ஃபேண்டசி பாயிண்ட் சிஸ்டம். இவருமே ஃபாஸ்ட் பவுலிங் அதிகமாக அவுட் ஆகிருக்காரு. லெஃப்ட் ஆர்ம் ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட்டு கொஞ்சம் பேஸு கூட பவுன்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் டிஸ்டர்ப் பண்ணுற ஒரு விஷயமா இருக்கும். நிதிஷ் ராணா ரீசெண்டாக ஒரு சில இன்னிங்ஸ் ஓகே. இவர் கேகேஆருக்கு எகென்ஸ்டாக விளையாட முடியாது. இப்போ கேகேஆர்லேருந்து தான் வந்திருக்காரு அப்படின்றதுனால அதே நேரத்தில் குவஹாத்திலையும் அவர் விளையாடலை. த்ரூஜுரல் குவஹாத்தியில் 2 நாட் அவுட் ஒரு டக்கு அப்படின்றது இருக்குது. ரீசன்ட் இன்னிங்ஸ் நல்லாயிருக்கு. போன இன்னிங்ஸு சூப்பராக இருந்தது. ஒரு இடத்துல பெரிய ஸ்கோரை பக்கத்தில் கொண்டு வந்ததுன்னா கண்டிப்பாக வந்து த்ரூஜுரல் தான். 70 ரன் 35 பாலில். அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நல்லா விளையாண்டுருக்காரு. இப்போ எல்லா ஃபார்மேட்லேயும் பெட்டராக விளையாடுற மாதிரி இம்ப்ரூவ் ஆகியிருக்காரு. சிம்ரன் ஹெட்மேயர் இவர் எண்டில் கண்டிப்பாக ஃபினிஷ் பண்ணி கொடுக்குறாரு. கேகேஆர் எகென்ஸ்டாக 2 நாட் அவுட்டு ஒரு டக் அப்படிங்கிற மாதிரி ஆயிருக்காரு. கண்டிப்பாக ஸ்பின்னரை ஹேண்டில் பண்ணி விளையாடுறதுனால ஓரளவுக்கு குவாலிட்டி கொடுக்கலாம். சுபம் தூபே பார்க்கணும் என்ன மாதிரி அவுட்புட் இந்த மேட்ச்சில் கொடுப்பாருன்னு. கொஞ்சம் லேட்டாக வரதுனால பெருசாக யோசிக்க முடியாது. பட் குயிக்காக ஆடுறாரு அப்படிங்கிறது தான் விஷயம். போன போட்டியில் எண்டில் கொஞ்சம் ஃபினிஷ் பண்ணார். ஜோஃப்ரா ஆர்ச்சர் டெஃபினட்டாக அவரோட குவாலிட்டிக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணலாம். அண்டர் ப்ரெஷர் இனிஷியல் ஓவர் ரன்ஸுக்கு போனதுக்கப்புறம் பயங்கரமாக ரன்ஸை கொடுத்துட்டாரு. எனிவே பார்க்கலாம் இந்த போட்டி கொஞ்சம் பெட்டர் அவுட்புட் கொடுக்க முடியுமா அப்படின்ட்டு. பவுலிங்னு பார்க்கும்போது ரியான் பராக் ஒரு சில நேரங்களில் பயன்படுத்துகிறாங்க. நிதிஷ் ராணா ஒரு பாயிண்டில் இந்த போட்டியில் பயன்படுத்தலாம். ஒரு இடத்துல அவங்களோட எக்ஸ்ட்ரீமுக்கு எகென்ஸ்டாக பவுல் பண்ணலாம். நெட்ஸில் பார்த்துருப்பாரு, அதனால் பவுல் பண்ணலாம். லெஃப்ட் ஹேண்டர்ஸ் நிறைய இருக்குனால அவரோட ஆஃப் பிரேக் பவுலிங் ஒரு சில இடங்களில் ஒர்க் ஆகும். ஜோஃப்ரா ஆர்ச்சர் ரீசெண்டாக விக்கெட்ஸ் எடுக்கல பாருங்கள். ரன்ஸுக்கு நிறைய போயிருக்காரு. ஹை ரன்ஸுக்கு போயிருக்காரு. ரொம்பவே டஃப்பாக இருக்குது. இப்போ இங்கிலாந்துக்காக விளையாடும் போது கூட ரீசெண்டாக கொஞ்சம் டவுனாக தான் இருந்தார் அப்படிங்கிறது இருக்குது. மகேஷ் தீக்ஷனா ஓகே ஒரு சில இடங்களில். பட் போன போட்டியில் ரன்ஸ் கொடுத்து தான் 2 விக்கெட் எடுத்தார். பட் கன்சிஸ்டன்ட்லாம் யோசிக்க முடியாது. துஷர் தேஷ்பாண்டே கன்சிஸ்டண்ட்டாக இருக்கார் விக்கெட் டேக்கிங்கில். இந்த கண்டிஷன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாரு. கொஞ்சம் நெகட்டிவ் லென்த்தில் வீசுறாரு. சில நேரங்களில் விக்கெட்ஸே விளையாட்டி கூட கண்ட்ரோலாக வீசுறாரு. அதில் ப்ரெஷர் ஆகி அவுட் ஆகிறாங்க அப்படிங்கிறது இருக்குது. சந்தீப் சர்மா ஓரளவுக்கு ஓகே. பட் இவருமே கொஞ்சம் ரன்ஸுக்கு போகிற மேக்ஸிமம் ஒரு கண்ட்ரோலாக வீசக்கூடிய பவுலர். மற்ற எல்லாத்தையும் கம்பேர் பண்ணால் ஐபிஎல்லில் பெஸ்ட்டுன்னு என்னை பொறுத்த வரைக்கும் சொல்லுவேன். அவ்வளோ நல்ல நம்பர்ஸ்லாம் வச்சுருக்காரு. ஃபசல் ஹாக் ஃபரூக்கி ஓகே. இந்த மாதிரி கண்டிஷனில் ஸ்விங் பவுலர்ஸுக்கு பெருசாக கிடையாது. போன போட்டியிலே மார்க்கோ யான்சனை பற்றி சொல்லியிருந்தோம். ஸ்விங் பவுலருக்கு பெருசாக இனிஷியலாக இங்கே அசிஸ்டே கிடையாது. ஒரு பாயிண்ட் அங்கே ஓப்பனர்ஸ் சில டீமில் எடுக்கல அப்படின்னா நான் நிறைய நேரம் யோசித்தேன். பட் அப்புறம் யோசிக்கும்போது இங்கே ஓப்பனர்ஸுக்கும் பெரிய அளவில் இல்லை. மொட்டையாக தான் ட்ராக் இருக்கும்போது ஸ்விங்கை மேனேஜ் பண்ணி விளையாடணும், ஸ்டெபிலிட்டி கொடுத்து விளையாடணும் அப்படிங்கிற அந்த ஆங்கிளில் யோசிக்கவே தேவையில்லை. யாரை வேணாலும் ஓப்பன் பண்ண வைக்கலாம் அப்படிங்கிறது இப்போதைக்கு இருக்கிற ஒரு விஷயம். அதனால் ஸ்விங் பவுலருக்குலாம் பெருசாக வேலை இல்லாமல் தான் இருக்குது. இன்றைக்காக மழை பெய்யுது, இல்லை 2-3 நாள் வந்து பிச்சை க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த மாதிரி இடத்துல பேக் எண்டில் ஸ்விங் எதுவும் கிடைக்கலாம். பட் இப்போதைக்கு அதெல்லாம் இல்லை. ரொம்ப ஹாட்டான கண்டிஷன். கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் போனபடியில் தோத்தாலும் அதே லெவலில் போகிறதுக்கான வாய்ப்பு ஓரளவுக்கு டீசெண்டாக விளையாண்டாங்க. இன்னும் சொல்லப்போனால் ஃபஸ்ட்டு 10 ஓவரில் 100+ அடிச்சிட்டாங்க. செகண்ட் 10 ஓவரில் 60+ தான் அடிக்க முடிஞ்சுது.
இது வந்து அப்படியே உல்ட்டாவாக இருந்தது. ஜென்ரலாக ஃபஸ்ட்டு 10 ஓவரில் 60+ அடித்தாலும் செகண்ட் 10 ஓவரில் 100 அடிக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது இன்னும் மிடில் வெங்கடேஷ் ஐயர், ரகுவன்சி, ரிங்கு, ஆண்ட்ரூசல் இந்த மாதிரி ஹிட்டர்ஸ், பேக்கெண்டில் ரமன்தீப்போட ஹிட்டிங் நமக்கு தெரியும். இப்படிலாம் இருந்துமே அவங்க பேக்கெண்டில் ஒன்றும் பண்ணலை. அது போன போட்டியில் ஆர்சிபிக்கு எகென்ஸ்டாக நடந்த ஒரு விஷயம். பார்க்கலாம், இந்த போட்டி கொஞ்சம் கம்பேக் பண்ணுவாங்க, கொஞ்சம் பெட்டராக யோசிக்கலாம். ரஹானேயோட தலைமை, ரஹானே எப்படி விளையாடுவார் அப்படின்னு யோசிக்கப்பட்ட இடத்துல ரீசெண்டாக அவரோட ஃபார்ம் சயீத் முஸ்தாஃப் அலிலாம் செம்மையாக இருந்தது. அதை இங்கேயுமே கொண்டு வந்திருக்க. ஜென்ரலாக கொல்கத்தாவில் நல்லா விளையாடுவார், அது இதுக்கு முன்னாடி இருக்கிற நம்பர்ஸே சொல்லிச்சு. பட் எனிவே இப்போ என்ன பண்ண போகிறார் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. தொடர்ந்து அடுத்தடுத்த போட்டியில் அவர் பெஸ்ட் அவுட்புட்டை கொடுக்க முடியுமா? கேப்டனாக இருக்கலாம், அந்த பெஸ்ட் அவுட்புட் கொடுத்தா அந்த டீமுக்கு இன்னுமே பலமாக இருக்கும். அவர் லீட் பண்ணுறதுக்கும் பெட்டராக இருக்கும். ஒரு காம் கம்போஸாக இருக்க லீடர் பார்க்கலாம். போன போட்டியில் சுனில் நரேன், ரஹானே நல்லா பண்ணாங்க. அதே நேரத்தில் ரகுவன்சி ஒரு குயிக்கான இன்னிங்ஸ் கொடுத்தார். வெங்கடேஷ் ஐயர், ரிங்கு, குயின்டன் டி காக், ரசல், ரமன்தீப், ஹர்ஷித், ஸ்பென்சரு, அரோரா எல்லாருமே ஃபெயிலியர். வருண் சக்கரவர்த்தி ஓகே, அவருமே நியூ பாலில் கொஞ்சம் ரன்ஸ் கொடுத்தார் அப்படிங்கிறது இருக்குது. ஒரு சில பேர் மட்டுமே பெட்டரான அவுட்புட் கொடுத்தாங்க. ஓரளவுக்கு டீசன்ட் டீமு, எல்லாருமே கோராக விளையாடணும் பண்ணுவாங்களா? குயின்டன் டி காக் ரீசெண்டாக அவ்வளோ பெஸ்ட்டாக இல்லை. இன்னிங்ஸ் பாருங்கள், சிங்கிள் டிஜிட்டை தாண்டதுக்கே கஷ்டப்பட்டா, ஒரே ஒரு டபுள் டிஜிட், அதுவே 12 தான். அதே மாதிரி ஆர்ஆர்க்கு எகென்ஸ்டாக சிங்கிள் டிஜிட்டை தான் கடந்த 3 போட்டி. அதுக்கு முன்னாடி ஒரு 39 2022. அண்ட் இவர் ஃபாஸ்ட் பவுலிங்க்கு அவுட் ஆகிருக்காரு. சுனில் நரேன் கண்டிப்பாக ஸ்பின்னரை நல்லா விளையாடுவார். ஸோ இப்போ வந்து இந்த போட்டியில் ஆர்ஆர் வந்து தீக்ஷனா வச்சு ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சா அது கொஞ்சம் பிளண்டராக நான் சொல்லுவேன். ஏன்னா சுனில் நரேனாக இருக்கட்டும், குயின்டன் டி காக்காக இருக்கட்டும், ஸ்பின்னரை ஹேண்டில் பண்ணுவாங்க. குயின்டன் டி காக் சில நேரங்கள் ஆஃப் பிரேக்குக்கு அவுட் ஆகிருக்காரு. அவரை டார்கெட் பண்ணி போகணும்னு நினச்சா மட்டும் அது ஓகே டிசிஷன். பட் சுனில் நரேன்னா நான் ஸ்பின்னர் வச்சு காலி பண்ணுறேன் அப்படின்னு நினச்சா அது ஒரு சில நேரங்கள் நடக்கலாம். அது மிஸ் டைம் ஷார்ட் ஆகி நடக்கலாம். பட் ஸ்பின்னரை பயங்கரமாக உடிச்சிருவார், அது நம்ம பார்த்துருக்கோம். அப்பயே வாய்ப்பு கொடுத்துட்டோன்னு சொன்னால் நிறைய ஸ்கோர் பண்ணிடலாம். கண்டிப்பாக பாடி லைன் போடுற ஆர்ச்சரை எளியாக இன்ட்ரடியூஸ் பண்ணணும். அது வந்து குயின்டன் டி காக்குங்க டிஸ்டர்ப் பண்ணுற ஒரு விஷயம், சுனில் நரேனுக்கு டிஸ்டர்ப் பண்ணுற ஒரு விஷயம். ரஹானே கடந்த சில போட்டிகள் நல்லா விளையாண்டுருக்காரு பாருங்கள். அண்ட் இப்போ இருக்கிற ஃபார்ம் நல்லாயிருக்கு. ஆர்ஆர்க்கு எகென்ஸ்டாக பெஸ்ட்டாலாம் இல்லை. அண்ட் ஒரு பாயிண்டில் யோசிக்கும் போது ஆர்ஆருக்காக இதுக்கு முன்னாடி விளையாண்டுருக்காங்க. அந்த மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணும் அப்படிங்கிற அந்த ஆங்கிள்லாம் அவருக்கு கண்டிப்பாக தெரியும். நிறைய நேரங்களில் கவுகாதியில் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க ஆர்ஆரில் இருக்கும்போது. அண்ட் ரீசன் இன்னிங்ஸு வெங்கடேஷை பேக்கெண்டில் பயங்கரமாக பண்ணார். அதை பற்றி போன போட்டியிலே சொன்னோம். போன போட்டியில் ஃபெயிலியர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். ஆனால் நல்ல ஃபாஸ்ட் பவுலிங் யூனிட்டுக்கு எகென்ஸ்டாக கஷ்டப்படுவார். அதுதான் வெங்கடேஷை. ஓரளவுக்கு ஸ்பின் யூனிட்டாக இருந்தால் பெஸ்ட் அவுட்புட்டை கொடுக்க முடியும் அப்படின்னு ஷோ பண்ணியிருக்காரு. ஆர்ஆர்க்கு எகென்ஸ்டாக ஒரு 57, அதுக்கு முன்னாடி 6, அதுக்கப்புறம் 8 அப்படின்னு இருக்குது. குவஹாத்தியில் விளையாடலை. ரகுவன்சி ஆர்ஆர்க்கு எகென்ஸ்டாக ஒரு 30, ரீசெண்டாக ஒரு 30s கொஞ்சம் ரன்ஸ் வருது. கண்டிப்பாக குவாலிட்டி இருக்கிற பிளே மேலே வந்து இனிமேல் பெட்டர் இன்னிங்ஸ் கொடுக்க முடியும் அப்படின்னு அப்பப்போ ஷோ பண்ணுறாரு. ரிங்கு ஓகே, பட் ரொம்ப லேட்டாக அதனால் பெருசாக யோசிக்க முடியல. நம்பர்ஸ்லாம் பாருங்கள். ஃபாஸ்ட் பவுலிங் கொஞ்சம் விக்கெட்டை விடுறாரு. ஆண்ட்ரூ ரசலை பொறுத்த வரைக்கும் லெக் பிரேக் பவுலிங் கொஞ்சம் விக்கெட் விடுறாரு. ஏழியாக நம்ம அதை பற்றி கூட சொன்னோம். போன போட்டியில் சுயா சர்மாவை இவருக்கு எகென்ஸ்டாக இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்கன்ட்டு அதே மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, விக்கெட்டையும் விட்டார். ஸோ கண்டிப்பாக இது மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கொஞ்சம் அதெல்லாமே நோட் பண்ணிங்கன்னா பெட்டராக உங்களால் டீம் மேக் பண்ண முடியும். ஸோ அதுதான் டிஃப்ரெண்ட் டெம்ப்ளேட்டில் டீம் மேக் பண்ணணும். அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஏன்னா ஒரு டீம் பேஸ் பண்ணி நீங்கள் ஜிஎல் அடிக்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை. பட் டிஃப்ரெண்ட் டெம்ப்ளேட்டை யூஸ் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக அந்த க்ளோஸ் டு ஜிஎல் போக முடியும். அந்த பேஸில் யோசிங்க. ரமன்தீப் இப்போ பவுலிங்கில் நிறையலாம் பண்ணல. ஆண்ட்ரூஸ்லே போன போட்டியில் பவுல் பண்ணல, அதையுமே மைண்ட் பண்ணிக்கோங்க. ஹர்ஷித் ராணாவோட பவுலிங் போன போட்டியில் விக்கெட் எடுக்கலாம், அதுக்கு முன்னாடி கன்சிஸ்டன்ட் இருந்திருக்கு. ஸ்பென்சர் டஃப்பு, போன போட்டியில் நிறைய ரன்ஸுக்கு போனார். பட் ஹார்டான கண்டிஷனுங்க, கஷ்டம். வருண் சக்கரவர்த்தி ஆப்வியஸாக கன்சிஸ்டண்ட்டாக விக்கெட் எடுக்கிறார். போன போட்டியில் கொஞ்சம் ரன்ஸுக்கு போனார். ஸ்டில் சூப்பரான பவுலர், அதில் டவுட்டே இல்லை. இப்போ ரன்ஸுக்கு போகிற பவுலர் அப்படின்னாலும் விக்கெட் டேக்கிங் பவுலர் யார் அப்படின்னு யோசிச்சா வருண் சக்கரவர்த்தி மாதிரி ஆட்கள் தான் விக்கெட் எடுக்கிறாங்க. வைபவ் அரோரா எதிர்பார்த்த ஒன்று தான். பட் மயமார்க்கண்ட் எடுத்துகிட்டு வருவாங்க அப்படின்னு பேக்கெண்டில் நான் யோசித்தேன். வைபவ் அரோரா மேபி இருக்கலாம் அப்படின்றதுலாம். பட் வைபவ் அரோரா தான் கண்டினியூ பண்ணுறாங்க. டாக் எதுவும் டவுனாக இருந்தால் வைபவ் அரோரா விட்டுட்டு மயமார்க்கண்டே யோசிக்கலாம். பட் ஆர்சிபிக்கு எகென்ஸ்டாகவே அதை பண்ணலைங்கும் போது வைபவ் அரோரா அதை வச்சு தான் கண்டினியூ பண்ணுவாங்க. ரெண்டு டீம் ஸ்ட்ரென்த் பேஸில் பார்க்கும்போது கேகேஆர் கேப்டன் காமன் கம்போஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஒருத்தர். அந்த இடத்துல ரியான் பராக் கொஞ்சம் டவுனாக யோசிக்கலாம். ஒரு பாயிண்ட்டு இங்கே டாப் ஆர்டரில் ஜெய்ஸ்வால் சஞ்சு ஸ்டார்ட் கொடுக்குற மாதிரி குயின்டன் டி காக் சுனில் நரேன் ஸ்டார்ட் கொடுக்க முடியாது. இவங்க ரெண்டு பேருமே ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல் இருக்கிற பிளேயர்ஸு. இவங்க ரெண்டு பேரும் கண்ட்ரோல் இல்லாத பிளேயர்ஸ். அதே நேரத்தில் குயின்டன் டி காக்கோட ஃபார்ம் அவ்வளோ கிரேட் கிடையாது. சுனில் நரேன் அடிக்கிறார் அப்படின்னா கூட கன்சிஸ்டண்ட்லாம் நம்ம யோசிக்க முடியாது. அந்த பாயிண்டில் அவர் விட வேண்டியதாக இருக்குது. அப்போ அந்த இடத்துல ஆர்ஆர் வந்து வின் பண்ணுறாங்க.
நிதிஷ் ராணா வெங்கடேஷ் ஐயர் கிட்டத்தட்ட ஈக்குவலாக வச்சு பார்க்கலாம். நிதிஷ் ராணா கொஞ்சம் ஸ்டெபிலிட்டி கொடுக்க முடியும். அவர் வந்து கொஞ்சம் லெக் பிரேக் பவுலருக்கு வீக்காக இருந்திருக்காரு. ஜென்ரலாக லெஃப்ட் ஹேண்டர் அப்படிங்கும்போது ஆஃப் பிரேக் பவுலருக்கு வீக்காக இருப்பாங்கன்னு சொல்லலாம். பட் ஒரு லெக் பிரேக் பவுலருக்கு நிறைய நேரங்களில் வீக்காக இருந்திருக்காரு. அதை கொஞ்சம் பார்க்கணும். த்ரூ ஜுரல், அங்கிரிஸ் ரகுவன்சி, இதில் த்ரூ ஜுரல் கொஞ்சம் பெட்டராக இருப்பார். இன்னிங்ஸை பில்ட் பண்ணக்கூடிய குவாலிட்டியோடு இருக்கார். ரகுவன்சி குயிக்காக ஆடுவார் அப்படின்னு பார்க்கலாம். ஹெட் மேயர் இங்க்கு ஈக்குவலாக பார்க்கலாம். சுபம் துபே அண்ட் ரசல் இப்போ இருக்கிற இடத்துக்கு சுபம் துபே பெட்டராக இருக்காருன்னே சொல்லலாம். ரசலோட ஃபார்ம் கொஞ்சம் டவுனாக இருக்குது. ஜோஃப்ரா ஆர்ச்சர், ரமன்தீப் ஈக்குவலாக வச்சு பார்க்கலாம். பட் பவுலிங்கில் எட்ஜ் வந்து ஒரு ஜோஃப்ரா ஆர்ச்சருக்கு இருக்குது. அண்ட் பேக் ஹேண்டில் பவுலர் பேஸில் யோசிக்கும் போது வருண் சக்கரவர்த்தி நல்லா பண்ணுவார். கொஞ்சம் நல்ல யூனிட் தான் பவுலிங் பேஸில். ஆறாருக்கு அந்த நியூ பால் பவுலர்ஸ்னால பேக் ஹேண்டில் பவுல் பண்ண மாட்டாங்க அப்படின்லாம் நான் கண்டிப்பாக சொல்லலை. அந்த இடத்துல ஒரு குழப்பம் வரும் அப்படிங்கிறது இருக்குது. சந்தீப் சர்மா பேக் ஹேண்டில் நல்லா பண்ணுறாரு. துஷர் தேஷ்பாண்டே மிடில் பேஸில் ஏட்ட பேஸில் நல்லா பண்ணுறாரு. தீக்ஷனாவோட பவுலிங்கும் டீசெண்டாக இருக்கும். அண்ட் ஃபரூக்கிக்கு பதிலாக இந்த இடத்துல ஹசரங்கா வந்தால் கண்டிப்பாக பெஸ்ட்டாக இருக்கும். ஹசரங்கா வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. போன போட்டியில் அந்த எண்டில் கொஞ்சம் அது மேட்ச் ஸ்டார்ட்டுக்கு முன்னாடி கொஞ்சம் இல்னஸ் அப்படின்றதுனால அவர் வெளியில் உட்காந்துட்டாரு. ஃபரூக்கிக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. இந்த போட்டியில் ஃபரூக்கிக்கு பதிலாக அவர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ பேட்டிங் டெப்த்தும் இருக்கும். ஸோ அதனால் ஓவராலாக எப்படி யோசிச்சு பார்த்தாலும் ஆர்ஆர் கொஞ்சம் பெட்டராக ஃபீலை கொடுக்குறாங்க. அவங்களோட ஹோம் கண்டிஷனுக்கு பெட்டர் அவுட்புட் கொடுக்கலாம். டெஃபினட்டாக இங்கே ஆண்ட்ரூ ரசல், ரமன்தீப் மாதிரி ஆட்கள் சைன் பண்ணாங்கன்னா ஆர்ஆர்லேருந்து கேம் எடுத்துகிட்டு வரலாம். ஒரு பாயிண்டில் ஆர்ஆரா கேகேஆர்னா 55-45 அப்படிங்கிற மாதிரி கேகேஆர் ஆர்ஆருக்கு நான் கொடுப்பேன். ஆர்ஆர் வந்து லீடில் இருப்பாங்க. பவுலிங் ஆப்ஷன் ரியான் பராக் அவ்வளோ பயன்படுத்த மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் செல்ஃபாக பவுல் பண்ண மாட்டார். நிதிஷ் ராணா கொஞ்சம் ஓவர் போடலாம். மேபி ரைட் ஹேண்டர்ஸ் நிறைய இருக்கும்போது அந்த இடத்துல ரியான் பராக்கை பயன்படுத்தலாம். பட் இந்த போட்டிக்கு அது செல்லாது. நிதிஷ் ராணா கொஞ்சம் ஓவர் சீஸ் வரும். மோஸ்ட்லி இந்த 5 bowler ஸ்டிக்கில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஜோஃப்ரா ஆர்ச்சர், துஷர் தேஷ்பாண்டே எண்டோரில் வீஸ் வாய்ப்பு. அண்ட் நீங்கள் பவுலிங் ஆப்ஷன் அசல் வந்து பவுல் பண்ணுவாரா? சில நேரங்களில் நிறைய கூட வீசிடலாம். போன போட்டியில் பயன்படுத்தல. அதை கொஞ்சம் மைண்ட் பண்ணிக்க. ரமன்தீப்பும் ஒரு இடத்துல யோசிக்கணும். ஹர்ஷித் ராணா, ஸ்பென்சர், வருண் அண்ட் வைபர் வரா மோஸ்ட்லி அவங்களோட கோட்டை வச்சுப்பாங்க. அதில் ஸ்லாங்கில் ராணா அண்டு ஸ்பென்சர் ஜான்சனை எதிர்பார்க்குறேன். ரெண்டு டீமுமே ஈக்குவல் வின்னிங் ரெக்கார்டு வச்சுருக்காங்க. ஹெட் டு ஹெட்டில் 14-14 அப்படின்ற மாதிரி. இதில் பேக்ஃபஸ்ட் பண்ணும்போது ஆர்ஆர் பயங்கர சக்ஸஸ் வச்சுருக்காங்க. கேகேஆர் சேஸ் பண்ணும்போது இதை கொஞ்சம் மைண்ட் பண்ணிவிட்டு ஆர்ஆர் வந்து பேக்ஃபஸ்ட் பண்ணவும் கேகேஆர் சேஸ் பண்ணவும் இந்த ஒரு ஆங்கிளில் கொஞ்சம் டீம்ஸும் முன்னாடியே கொஞ்சம் ப்ரிப்பேராக இருங்க. ஆர்ஆர் ரீசெண்டாக ஒரே ஒரு வெற்றி தான் கடந்த 5 போட்டியில். அதில் ஒரு நோ ரிசல்ட் இருந்திருக்கு. எஸ்ஆர்ஹெச்சோடய 2 முறை தோற்றுருக்காங்க. போன சீசனில் அப்படியே குயிக்காக வந்த மாதிரி ஒரு இது இருந்தது. ஸோ எண்டில் வந்து குவாலிஃபயர் 2ல் தோற்றாங்க. அதுக்கப்புறம் இந்த சீசனோட ஸ்டார்ட்டில் எஸ்ஆர்ஹெச்சோட தோற்றது கேகேஆர். 2 நோ ரிசல்ட்டு, 2 வின்னு அண்ட் ஆர்சிபிக்கு எகென்ஸ்டாக தோல்வி. அந்த ஸ்டார்ட் பண்ண விதத்தை பார்க்கும்போது ஆர்சிபியை காலி பண்ணிடுவாங்க அப்படின்னு தான் யோசிக்க வச்சுது. கிட்டத்தட்ட 10 ஓவரில் கடைசி பாலில் விக்கெட்டை விட்டார் நரேன். அதுக்கப்புறம் டோட்டலாகவே சரிஞ்சிட்டாங்க. 60+ தான் ரன்ஸ் வந்தது 10 ஓவருக்கு அப்புறம். கடந்த 10 போட்டி இந்த 2 டீமுக்கு இடையில் ஆர்ஆர் கொஞ்சம் அட்வான்டேஜ் இப்போ ரீசெண்டாக. அதுக்கு முன்னாடி கேகேஆரோட இது இருந்திருக்கு. ஈக்குவலாக தான் இருந்திருக்கு. மேலே கீழே அப்படின்னு தான் இருந்திருக்காங்க. டாப் 14 என்னோட மைண்டில் ஜெய்ஸ்வால், சஞ்சு, குனிண்டிகாக், சுனில் நரேன் எல்லாருமே ஓப்பனர்ஸு. ஸோ அந்த பேஸில் சுனில் நரேன் பவுல் பண்ணுவார் அப்படிங்கிறதுல இருக்குது. இவர் கன்சிஸ்டன்ட் இல்லைனா கூட பவுலிங் ஆப்ஷனில் ஏதோ ஒரு இடத்துல மேனேஜ் பண்ணிடுவார். ரியான் பராக் பவுல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னா கூட கேச்சிங் பொசிஷனில் நிற்கிறார் அப்படின்ற அந்த ஒரு விஷயம். அது இல்லாமல் இன்னிங்ஸ் பில்டிங் போன சீசனில் சூப்பராக ஷோ பண்ணார். அதே மாதிரி கண்டினியூ பண்ண முடியும். ஃபார்மில் இருக்கார். ரஹானே அதே மாதிரி ஒரு இடத்துல சொல்லலாம். நிதிஷ் ராணா ஒரு இடத்துல பவுலிங் பேஸில் சின்ன கன்சிடரேஷன் இருக்குது அப்படிங்கிறதுனால அதே நேரத்தில் எக்ஸ் டீமோட ஓரளவுக்கு பெட்டர் அவுட்புட் கொடுக்கலான்னு தோணுது. வெங்கடேஷ் ஐயர், த்ரூ ஜுரல் இவங்க மிடில் பேஸில் இருக்கிற ஓரளவுக்கு டீசன்ட் பேட்டர். த்ரூ ஜுரல் விக்கெட் கீப்பராக இருக்கிறனால க்ளவ் பாயிண்ட்டும் கிடைக்கும். ஜோஃப்ரா ஆர்ச்சர் பேட்டிங் பேஸில் போன படியில் அப்படி தான் யோசித்தேன். ஒரு இடத்துல 2 விக்கெட்டு எடுத்துடலாம். பேட்டிங் பேஸில் ஒரு 30 ரன்ஸ் அடிக்க முடியும். நல்ல பேட்டிங் ட்ராக்காக இருக்குது. சன்ரைசர்ஸ் தான் ஜெயிக்க போகிறாங்க இப்படிலாம் யோசித்தோம். பட் ஒரு இடத்துல ஒன்றுமே பண்ணலை. டோட்டலாகவே ஜோஃப்ரா ஆர்ச்சர் பிளாங்க் ஆகிட்டார். ஒரு வேளை லேட்டாக பவுலிங் கொடுத்தனால அது மாதிரி பிளாங்க் ஆகிட்டாரா எப்படி அமைத்தல 76 ரன்ஸ் கொடுத்துட்டார். பட் இது புதுசு இல்லை. ரீசெண்டாக இந்தியாவுக்கு எகென்ஸ்டாக ரன்ஸ் நிறைய கொடுத்ததை பார்த்தோம். எலியா கூட கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணார். குறிப்பாக சஞ்சு சாம்சனுக்கு எகென்ஸ்டாக. இப்போ சஞ்சு கூடவே இருக்கனால அது ஒரு பிரச்சனை இல்லை சஞ்சுக்கு. பட் அவருக்கு எகென்ஸ்டாக மட்டும் அந்த இடத்துல நல்லா வீசினார். அதுக்கப்புறம் டோட்டலாகவே டவுன் ஆனார் அப்படிங்கிறது தான் ஓவராலாக இருக்கிற ஒரு விஷயம். இப்போ அதுதான் தொடர்ந்துக்கிட்டு இருக்குது. எனிவே பேட்டிங்கில் வந்தால் டீசென்ட் கான்ட்ரிபியூஷன் கொடுக்க முடியும். அந்த ஹிட்டிங் எபிலிட்டி இருக்குது. தீக்ஷனா டீசெண்டான பிளே. இவருமே பேட்டிங் வந்து நல்லா ஆடும். பட் பேட்டிங் பேஸில் யோசிக்க வேணாம். ஹர்ஷித் ராணா, துஷர் தேஷ்பாண்டே எண்டோரில் வீச வாய்ப்பு இருக்குது. வருண் சக்கரவர்த்தி பெஸ்ட்டு. பிக் பேஸில்
நிதிஷ் ராணா, ஜோஃப்ரா ஆர்ச்சர், ஹர்ஷித் ராணா அண்ட் சந்தீப் சர்மாவை குறைவாக பிக் பண்ணியிருக்காங்க. ஜோஃப்ரா ஆர்ச்சர் போன போட்டியில் நிறைய ரன்ஸ் கொடுத்தது பார்த்ததுக்கப்புறம் அந்த சைடே போக வேணாம்னு நிறைய பேர் யோசிச்சிருக்காங்க. சந்தீப் சர்மாவை பெருசாக யோசிக்க மாட்டாங்க, எப்பயுமே அண்டர் ரேட்டட் தான். சொல்லப்போனால் அவரோட நம்பர் முன்னாடி கம்பேர் பண்ணும்போது பும்ராக்கு ஈக்குவலாக ஐபிஎல்ல இருந்தது. அது இல்லாமல் பெரிய அளவில் இருக்குது. அதில் குறிப்பாக நியூ பாலில் விக்கெட் டேக்கிங்கில் வந்து சந்தீப் சர்மா பெஸ்ட்டாக இருந்தார் பஞ்சாப்காக விளையாடும் போதெல்லாம். பட் இப்போ கொஞ்சம் மாறி இருக்குது அவரோட டெம்ப்ளேட்டு. எண்ட் ஓவரில் வீசுறாரு அப்படிங்கிறதுக்கு ஒரு வேளை பிச் எதுவும் டவுனாக கொடுத்தா கண்டிப்பாக எண்ட் ஓவரில் ஒரு விக்கெட் எடுக்க முடியும், அந்த கெப்பாசிட்டி அவருக்கு இருக்குது. ஹர்ஷித் ராணா அந்த மாதிரி ட்ராக்ஸில் பெஸ்ட்டாக இருப்பார், பார்க்கலாம். ஜோஃப்ரா ஆர்ச்சர் பார்க்கலாம். இனிஷியல் ஜோஸ் இருந்ததுன்னா நியூ பாலில் 2 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் எகெயின்ஸ்டாக சூப்பராக வீசுவார், பாடி லைனில் போட்டு விக்கெட் எடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி 2 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க. 2 லெஃப்ட் ஹேண்டர் அப்படி தான் வீக்காக இருக்காங்க. அதனால் அங்கே வந்து ஜோஃப்ரா ஆர்ச்சர் பெட்டராக இருக்கலாம். நிதிஷ் ராணா ஆப்வியஸாக நல்ல சாய்ஸ். நான் கேப்டன் அளவு கூட இந்த போட்டியில் யோசிக்கிறேன். ஜெய்ஸ்வால், சஞ்சு, சுனில் நரேனை நிறைய பேர் கேப்டன் ட்ரை பண்ணியிருக்காங்க. பராக், ரஹானே அண்ட் ராணாவை கொஞ்சம் யோசிக்கலாம். இப்போ இருக்க ஃபார்ம் ரஹானேக்கு நல்லா இருக்குது. ரியான் பராக் கேப்டன்சி ப்ரெஷரை விட்டு நார்மலாக விளாண்டா பெஸ்ட் அவுட் கொடுக்கலாம். நிதிஷ் ராணா நீ யோசிக்கும் போது ஒரு பாயிண்டில் டீசெண்டான பிளேயர் அண்ட் பேட்டிங் பேஸில் ஒரு 30-14 வந்துட்டு விக்கெட் டேக்கிங் பேஸில் ஒரு 2 எடுத்தாருன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். நிறைய பேர் ட்ரையே பண்ணலை அப்படின்றதுனால டீமை சஞ்சு எடுத்துக்கலாம். குனடிக்காக ஒரு சில டீம்ஸில் ட்ரை பண்ணுங்கள், அவ்வளோ ஃபார்மில் இல்லாத ஃபீல் தான் இருக்குது. ஜுரல் ஓகே, கண்டிப்பாக நல்லா விளையாண்டுருக்காரு. விக்கெட் கீப்பிங் பாயிண்ட்டு ஒரு இடத்துல விக்கெட் கீப்பிங் பாயிண்ட்டு இந்த மாதிரி இடத்துல ஓகே, ஒரு 30 ரன்ஸ் எதுவும் அடிச்சிட்டா நல்லாவே உள்ளே வரலாம் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா டாப் ஆர்டரில் இருக்க குனடிக்காக எடுத்துக்கலாம். பட் கிராஸ் இருக்கா, என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு பார்க்கணும். ரொம்ப டவுன் ட்ராக்காக இருந்தால் அவரை பிக் பண்ணுறதுக்கு யோசிக்கணும். பட் ஓரளவுக்கு மீடியமாக இருக்குன்னா டெஃபினட்டாக எடுத்துக்கலாம். அந்த நேரத்தில் கிராஸ் இருக்குது அப்படின்னாலும் குனடிக்காக நல்லா விளையாட முடியும், பிக் பண்ணிக்கலாம். பேட்டிங்கில் ஜெய்ஸ்வால், வெங்கடேஷ் ஐயர் மேபி கொஞ்சம் பெட்டராக இருக்கலாம், பார்க்கணும். ஹெட்மேயர் டீசன்ட் சாய்ஸு, லேட்டாக வரதுனால யோசிக்கிற மாதிரி இருக்குது. ரஹானே நல்ல சாய்ஸு. ரகுவன்சியை ஒரு சில டீமில் ட்ரை பண்ணுங்கள், நல்லா விளையாண்டுட்டு இருக்காரு, இம்ப்ரெசிவ் யங்ஸ்டராக இருக்கார். நரேன், ரசல், பட் ரசல் நான் மிஸ் பண்ண நினைக்கிறேன். பவுலிங் போடலை அப்படிங்கும்போது அவ்வளோ லேட்டாக வர பேட்ஸ்மேன் எதுக்கு எடுக்கணும்? மேபி குயிக்காக ஒரு 30 அடிக்கலாம், அடிக்க முடியாதுன்னு சொல்ல முடியல. ஆனால் இப்போ இருக்கிற ஃபார்ம் அப்படி ஒரு விஷயத்தை கொடுப்பாருன்னு நம்ப முடியல. நிதிஷ் ராணா நல்ல சாய்ஸு. ரமன்தீப் ஒரு சில டீம்ஸில் ட்ரை பண்ணுங்கள். போன போட்டியில் வேறு ஃபீல் பண்ணும்போது கொஞ்சம் விழுந்தார், மோஸ்ட்லி ஓகேன்னு தான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஃபீல் பண்ணார் தான், ஓகே. வருண் நல்ல சாய்ஸு. ஹர்ஷித் ராணா, ஆர்ச்சரு உங்களெல்லாம் பிக் பண்ணியிருக்கேன். சந்தீப், துஷர் தேஷ்பாண்டே இந்த மாதிரி கண்டிஷனை வெல்னோன் அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சு பவுல் பண்ணுற, அதனால் அவரை கொஞ்சம் பக்கம் எடுத்துக்கலாம். ஆர்ச்சருக்கு பதிலாக கூட துஷர் தேஷ்பாண்டே யோசிக்கலாம். இல்லை நீங்கள் வந்து குனடிக்காக ஒன்றும் பண்ண மாட்டாருன்னு யோசிச்சிங்கன்னா அப்போ ஆர்ச்சர் எடுத்துக்கலாம், ஃபைன். இந்த மாதிரி பவுலிங் டீம் போடுறதுக்கே பயமாக தான் இருக்குது. அவ்வளோ வந்து பேட்டர்ஸ் ஆக்குபை பண்ணுறாங்க. ஒருத்தரை மிஸ் பண்ணாலும் நம்ம லாஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு 20 ரன்ஸ் அடித்தாவே 2 விக்கெட்டுக்கான பாயிண்ட்ஸ் எடுத்துகிட்டு போயிடறாங்க. ஸோ அதெல்லாமே பாருங்கள். அண்ட் நிறைய பேட்டர்ஸை கவர் பண்ணுங்கள். நான் வந்துட்டு அப்படி கவர் பண்ணி ஏன் கொடுக்கறது இல்லை அப்படின்னு உங்களோட கேள்வி கேட்கலாம். நீங்கள் ஈஸியாக பேட்டர்ஸ், அது சேஃபாக நான் போகணுன்னு நினைக்கல, ரிஸ்க் எடுத்தால் நம்ம ஜியில் அடிக்க முடியும். ஸோ அதனால தான் நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டீம்ஸாக ட்ரை பண்ணுறேன். அது சில நேரங்களில் ஃபெயிலியர் ஆகலாம், சில நேரங்களில் நிறைய நேரங்களில் ஃபெயிலியர் கூட ஆகலாம். பட் அந்த மாதிரி டீம்ஸை ட்ரை பண்ணும்போது தான் நமக்கு ஜிஎல் க்ளோஸாக போகும் அப்படிங்கிறதும் கொஞ்சம் மைண்ட் பண்ணிக்கோங்க. அதில் ஒரு சில மாற்றங்கள் நீங்கள் பண்ணுங்கள், அப்போ தான் நீங்கள் யூனிக் டீமாக எடுத்துகிட்டு போக முடியும். அது ஒரு விஷயம். அண்ட் அதே நேரத்தில் கேப்டன் இஸ் கேப்டன் உங்களுக்கு பெட்டராக தோன்றவங்கள போடுங்க. நம்ம போடுற கேப்டன் அவ்வளோவா போகலை அப்படிங்கும்போது சில நேரங்கள் நமங்களோட ராசி ஏதோ ஒன்று கூட வச்சுக்கலாம். நம்ம டவுன்லேயே போயிட்டுருப்போம், ஒரு இடத்துல பயங்கர பீக்காக இருப்போம், அந்த இடத்துல நீங்கள் என்னோடய டீமை நிறைய பயன்படுத்துங்க. இப்போ டவுனாக இருக்குது அப்படிங்கிற வகையில் அந்த டீமை கொஞ்சம் யூஸ் பண்ண பாருங்கள். அதில் சில மாற்றங்கள், அதில் கேப்டன் இஸ் கேப்டன் ஏதோ ஒரு வகையில் நீங்கள் பயன்படுத்துங்க. இப்போ பெஸ்ட் அவுட்புட் கிடைக்கும்னு நம்புகிறேன். அண்ட் இந்த போட்டி பொறுத்த வரைக்கும் கேப்டன் நரேன் ஆப்வியஸாக இந்த டீமோட ஒரு செஞ்சுரி ரீசெண்டாக அடிச்சிருக்காரு, அந்த வகையில் ஒரு கான்ஃபிடென்ட் கொடுப்பாரு. நிதிஷ் ராணாவை நான் வைஸ் கேப்டனாக போடணும்னு நினைக்கிறேன். பாருங்கள் டீமு, நீங்கள் டிஃப்ரெண்ட் டீமை ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மிக்க நன்றி.